நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு வாட்டர் ஆப்பிள் செடி. இதில் நிறையா மொட்டுக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலேயும் மொட்டுக்கள் அப்படியே கொத்து கொத்தாக இருந்தது. ஆனால் இப்போ படிப்படியாக 2 நாளில் பார்த்தோம் அப்படின்னா மொட்டுக்கள் எல்லாம் அதிகமாக உதிர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே தரையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே விதைச்ச மாதிரி எவ்வளவு மொட்டுக்கள் கொட்டி கிடக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த மொட்டுக்களை எல்லாம் சேகரிச்சுக்குவோம் பாருங்கள். அப்போ தான் எவ்வளவு நமக்கு லாஸ் அப்படின்னு தெரியும். இந்த தோட்டம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி தாங்க. என்ன எப்போ என்ன பிரச்சனை வரும்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் கொட்டியிருக்கு. இதையெல்லாம் அப்பப்போ நாம் கவனித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்க நாம் இந்த செடி வளர்த்தோம் கடைசியில் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். இது பார்த்திங்கன்னா அவரைப்பந்தலுக்கு கீழேயும் இப்போ நாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எப்படி வெள்ளையாக எவ்வளோ பூக்கள் கொட்டியிருக்கு பாருங்கள். இது சும்மா ஒரு இடத்துல நான் இதை சேகரிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள், இது மாதிரி ரொம்ப பூக்கள் கொட்டியிருக்கு பாருங்கள். இது மாதிரி நிறையா பூக்கள் கொட்டி கிடக்குது. அதனால் இது எதனால், சத்துக்கள் பத்தாததுனாலையா அல்லது திடீர்னு உயர்ந்து போன வெப்பத்தினாலையா அப்படின்ட்டு நம்ம பலவேறு எண்ணங்களை நினச்சி அதுக்கு தகுந்தது மாதிரி என்னென்ன செஞ்சால் இந்த மாதிரி மொட்டுக்கள் கொட்டுறது, பூக்கள் கொட்டுறது குறையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இந்த பாருங்கள், இது இருக்குதுல்ல, இது முள்ளு சீத்தாவோட மொட்டு. இது மொட்டு, இது முள்ளு சீத்தாவோட பிஞ்சு. இது பாருங்கள், இந்த பூவும் பிஞ்சுமே கூட இப்படி உதிர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. கோடை காலத்தில் இப்படி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாம் தண்ணியை கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 தடவை கொடுக்கறது நல்லது. அப்படி முடியலைனாலும் கூட ஒவ்வொரு நாளும் சாயந்தர நேரத்தில் தண்ணி கொடுத்துட்டு செடிகளுக்கு மேலேயும் நாம் ஸ்ப்ரே பண்ணி விடணும். அடுத்தது தகுந்த உரம் கொடுக்கணும். இப்போ வாங்க 2ஐயும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மொட்டுக்கள், பூக்கள், பிஞ்சுகள் உதிராமல் இருக்கிறதுக்காக இந்த உரத்தை இப்போ வாங்க நாம் இந்த வாட்டர் ஆப்பிள் செடிக்கு கொடுத்துருவோம். இங்கே மண்ணை கிளறி விட்டுக்கலாம். நல்லா மண்ணை கிளறி விட்டுக்கிட்டு கொடுத்துடலாம். இப்போ தான் தண்ணி கொடுத்துருக்கோம், அதனால இது அப்படியே செடியை சுற்றிலும் ஊற்றி விட்டுறலாம். இப்போ இந்த முள்ளு சீத்தா மரத்துக்கும் கொடுத்துருவோம். மண்ணை கிளறி விட்டுக்கலாம். இப்படி மண்ணை கிளறி விட்டுட்டு இந்த உரத்தை வேறு சுற்றிலும் கொடுத்து விட்ருவோம். கொடுத்தாச்சு பாருங்கள். அவரைக்காய் செடிக்கும் இந்த உரத்தை கொடுத்துடலாம். அவரைக்காய் செடியோட தூர்பாகம் பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குது. இதுக்கும் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. இதே மாதிரி தோட்டத்தில் இருக்கிற பூத்து காய்க்கிற ஸ்டேஜில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் இந்த உரத்தை கொடுத்து விட்ருவோம். இப்போ வாங்க, இது என்ன உரம், இதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மொட்டுக்களும் பூக்களும் உதிர்வதை தடுக்கிறதுக்கு ஒரு திரவ உரம் தயார் பண்ணி கொடுக்கலாம். அந்த திரவ உரத்தில் பாஸ்பரஸ், பொட்டாசியம், போரான் சத்துக்கள், கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அதனால் செல்கள் உறுதியாக வளர்ந்து செல் சுவர்கள் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு அது உதவி பண்ணும். அதில் முதல்ல நாம் 3 பொருள்கள் அதுக்கு தேவை. முதல்ல இங்கே வாழைப்பூவை எடுத்து வச்சுருக்கோம். இந்த வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி இதை சமையலுக்கு வச்சுக்கலாம். இதையும் நாம் உரம் தயாரிக்கிறதுக்கு, திரவ உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இதையும் ஒரு பக்கெட்டில் போட்டு அரிசி பருப்பு கழுவின தண்ணியை ஊற்றி வச்சிடலாம். 2 நாள் கழித்து அதை எடுத்து நாம் இந்த செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த பக்கெட்டில் எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு கழுவின தண்ணியை இதில் ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி நிழலான இடத்துல வச்சிடலாம்.
2 நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது எருக்கு இலை கரைசல், போரான் சத்துக்காக இப்போ இதை எடுத்திருக்கோம். இதையும் சின்ன சின்ன பீஸாக போட்டு மிக்சியில் போட்டு கரைசலாக எடுத்துக்குவோம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. ஓரளவுக்கு கரைசல் மாதிரியே இருக்குது. இதை இதில் சேர்த்துக்குவோம். இந்த டப்பாவில் சேர்த்துக்கிட்டு மிக்சியும் கழுவி ஊற்றிக்கலாம். நிறையா அதில் ஒட்டியிருக்கு. இதோட கூட அரிசி பருப்பு கழுவின தண்ணியை ஊற்றி வச்சிடலாம். இதுவும் 2 நாளைக்கு நிழல்லையே இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கட்டும். இதில் இருக்கக்கூடிய போரான் சத்து முட்டுக்கள், பூக்கள், பிஞ்சுகள் உதிராமல் தடுக்கும். 3வது இன்க்ரீடியன்ட் தயிர். இந்த தயிரை கால்சியத்துக்காக எடுத்திருக்கோம். இப்போ தான் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்திருக்கோம். இதையும் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வெளியே 2 நாளைக்கு வச்சிடலாம். இதுவும் நல்லா புளிக்கட்டும், ஃபெர்மெண்ட் ஆகட்டும். தயிரில் இருக்கிற கால்சியம் செல்களின் சுவரை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். செல்களின் சுவர் ஸ்ட்ராங்காக இருந்தாலே அந்த காம்புகளும் பலப்படும். அப்போ அந்த பூக்களும் பிஞ்சுகளும் உதிர்றது குறைவாகும் அல்லது உதிர்வது தடுக்கப்படும். 2 நாளைக்கு அப்புறம் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க இந்த 3 பொருள்களையும் எப்படி கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது இந்த வாழைப்பூ இப்படி எல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஓரளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்குவோம். அப்படியே கூட கொடுக்கலாம். இந்த உள்ளே இருக்கிற அந்த திரவம் வடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் மூடாக்கு மாதிரி போட்டு விட்டுறலாம். ஆனால் எல்லாத்தையும் ஒரே செடிக்கு கொடுக்க வேணாம். தனியாக இப்படி எடுத்து வச்சோன்னா ஒவ்வொரு செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டுறலாம். அதனால் இப்படி நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். வாழைப்பூ கரைச்சல்லேருந்து ஓரளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ இதில் இந்த எருக்கு இலை கரைசலை சேர்த்துக்கலாம். இது பாருங்கள் அப்படியே எப்படி மேலே பொங்கி வந்திருக்குன்னு. இதையும் நம்ம சேர்த்துக்குவோம். அடுத்தது புளிச்ச மோர் நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளிச்ச மோரையும் ஊற்றிக்குவோம். இந்த வாழைப்பூ கரைசல், எருக்கு இலை, மோர் இதில் எல்லாம் இருக்கக்கூடிய மெயின் சத்துக்களான பாஸ்பரஸ், போரான், கால்சியம் தவிர இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இந்த செடிகள் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கி வளரக்கூடிய சக்தியை கொடுக்கும். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாக்க நைட்டில் பனி பெய்யுது, பகல் நேரத்தில் வெயில் அடிக்குது, இப்படி மாறி மாறி வர்றதுனால தான் இந்த செடிகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். அதை தாங்கி வளர்கிறதுக்கு இது உதவி பண்ணோம். இப்போ இதை ஒரு 10 லிட்டர் பக்கெட்டில் நாம் கலந்துக்கிட்டோம். கலந்தாச்சு. செடிகளுக்கு தண்ணி கொடுத்துட்டு தான் இந்த உரத்தை நாம் கொடுக்க போகிறோம். இந்த உரத்தை தான் செடிகளுக்கு கொடுத்துருக்கோம். தோட்டம் முழுசுக்கும் இப்போ தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இப்படியே நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம். அப்போ தான் அதுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். சாயந்தரத்தில் இந்த குளிர்ச்சி நைட் டைம்லேயும் தொடரும். அதனால தான் நம்ம சாயந்தரம் தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணணும். காலையிலே தண்ணி ஊற்றிட்டோன்னா அடிக்கிற வெயிலுக்கு அந்த தண்ணி ரொம்ப சூடாயிடும். அதனால் செடிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் சாயந்தரம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா காலையில் வரைக்கும் அதுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். எங்களுக்கு கிணத்து தண்ணி தான். அதனால் தண்ணி கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.